இப்போ அடுத்தடுத்து தகவல் கிடைச்சிட்டே இருக்கு. இந்தியா பதில் தாக்குதலை பாகிஸ்தானுடைய 3 ராணுவ முகாம்கள் மீது நடத்திருக்கிறதா தகவல் இருக்கு. சுச்சி, இந்த தகவல் எந்தெந்த இடங்கள்ல தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்ற விவரம் இருக்கா? நிச்சயமாக தேவா, இந்த 3 தகவலையுமே தற்போது பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்துகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே கூறியது போல நூர்கான், இந்தியா பாகிஸ்தானுடைய மிக முக்கிய விமான தளங்களாக பார்க்கக்கூடிய நூர்கான், ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு விமான படைத்தளம் என்பது இந்தியாவினுடைய தாக்குதலில் தற்பொழுது பாதிப்படைந்துள்ளதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் மற்ற 2, அதாவது முரிட் உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மொத்தம் 3 பாகிஸ்தானுடைய விமான படைத்தளங்கள் இந்த ஒரு தாக்குதலில் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவுடைய ராணுவத்தினுடைய தாக்குதலுக்கு முற்றிலுமாக பாதிப்படைந்துள்ளது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த தாக்குதலை பொறுத்தளவில் ஒரு முழு வீச்சிலான எதிர் தாக்குதல் அடிப்படையில் இந்தியா செய்திருக்கிறது. ஒரு ப்ரொவோக்ட் அக்ரஷன் என்றதை நேற்று நள்ளிரவு முதல் 3வது நாளாக தொடர்ந்து பாகிஸ்தான் நடத்தி வந்த நிலையில் அதற்கு பதிலடி தாக்குதல் தரும் விதமாக இந்த ஷோர்கோட், முரிட் மற்றும் ராவல்பிண்டி ஆகிய இடத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு சொந்தமான 3 விமானப்படை தளங்களை இந்தியா தாக்கியுள்ளதாக பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பாகிஸ்தானுடைய தாக்குதல் என்பது இந்தியாவுடைய ஏர்பேஸ்கள், குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உதம்பூர் விமான தளத்தை குறிவைத்து தற்பொழுது பாகிஸ்தானுடைய ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்துள்ளது. அங்கு அந்த என்ன பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது என்ற ஒரு அசஸ்மெண்டை இந்திய ராணுவம் தற்பொழுது வரை எந்த ஒரு உயிரிழப்புகள் இல்லை என்றாலும் உத்தம்பூர் விமான படைத்தளம் என்பது எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளது என்ற ஒரு ஆய்வையும் தற்பொழுது இந்திய ராணுவம் மேற்கொண்டு வருது. அதே போல ஜம்மு காஷ்மீருடைய பல்வேறு இடங்களான அதனுடைய தலைநகர் ஸ்ரீநகர் மற்றும் எல்லைப்புற பகுதியான அக்னூர் ஆகிய பகுதிகளிலும் தொடர்ந்து பல்வேறு வெடிப்பு சத்தங்கள் தொடர்ந்து கேட்ட வண்ணம் இருக்கின்றன. உத்தம்பூரிலும் ஒரு மிகப்பெரிய சத்தத்துடன் ஒரு குண்டு வெடிப்பு என்பது ஏற்பட்டிருந்த நிலையில் தற்போது ஸ்ரீநகர் மற்றும் அக்னூர் பகுதிகளில் தலா 2 முதல் 3 வெடிப்பு சத்தங்கள், ஒரு லவுட் பிளாஸ்ட் என்பதும் அந்த பகுதியில் கேட்கப்பட்டுள்ளது. பொதுமக்களும் தற்பொழுது அந்த பகுதியிலிருந்து வெளியே செல்லும் ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீநகருடைய விமான நிலையத்தை நேற்று நள்ளிரவு பாகிஸ்தானுடைய ட்ரோன்கள் தாக்க முற்பட்ட பொழுது இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் அது முறியடிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் ஸ்ரீநகர் மற்றும் அக்னூர் பகுதியை தாக்குவதற்கு பாகிஸ்தான் முயற்சித்துள்ளதையும் மிக முக்கியமாக பார்க்க வேண்டும் தேவா. சுச்சி, இப்ப இந்தியாவுடைய நிறைய நாடுகள் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் இந்த டிப்ளமேட்டிக் சேனல் எந்த மாதிரியான ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருக்காங்க? இது பல்வேறு தனித்தனி நாடுகள், குறிப்பாக அமெரிக்காவினுடைய அதிபர் இந்தியா மற்றும் பாகிஸ்தானுடைய இந்த பதற்றம் என்பது தணிய வேண்டும் என்ற ஒரு கருத்தை அவர் நேற்று அதிகாரப்பூர்வ ஒரு அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். பல்வேறு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பல்வேறு உலக நாடுகளுடைய தலைவர்களுடன் பேசி வரும் நிலையில் இந்த தாக்குதல் தொடர்பான பல்வேறு விளக்கங்களையும் அவர்கள் அளித்து வருகிறார்கள். அதே சமயம் G7 நாடுகள் உள்ளடக்கிய ஒரு அறிக்கையையும் தற்போது சற்று நேரத்திற்கு முன்னதாக வெளியிட்டிருக்கிறார்கள். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு அமைதியை நிலை வேண்டும் எனவும் பேச்சுவார்த்தை மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் தீர்வுகள் காண வேண்டும். தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு நடவடிக்கைகள் என்பது நிச்சயமாக மேற்கொள்ளப்பட வேண்டியது ஒன்றுதான் என்றாலும் பொதுமக்களை பாதிக்கும் வகையிலான ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையிலான ஒரு போர் சூழலை 2 நாடுகளும் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை G7 நாடுகளும் தற்பொழுது ஒரு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசுகளுக்கு ஒரு கோரிக்கையாக முன்வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அவை மட்டுமல்லாமல் NATO, G20 உள்ளிட்ட முக்கிய உலக நாடுகளுடைய அந்த கூட்டமைப்புகளும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான இந்த எல்லை பாதுகாப்பு பதற்றத்தை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் ஐநாவுடைய தலைமை செயலகமும் இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையே நிலவரும் இந்த எல்லை பதற்றத்தை கண்காணித்து வருகிறது என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஐநாவை பொறுத்தளவில் தேவையான உதவிகள் என்பதையும் செய்வதற்கு தயாராக இருப்பதாக இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அரசிற்கு அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். இந்தியாவுடைய இந்த ஒரு மீதான ஒரு தாக்குதல் என்பது தொடரக்கூடாது என்ற ஒரு கோரிக்கையை ஐநாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் ஏற்கனவே கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்த தற்பொழுது இரு நாடுகளும் அமைதியை காக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். அந்த சமயத்தில் தான் பாகிஸ்தான் ஆனது
ஐநாவிற்கு ஒரு தீர்மானத்தை, இந்தியாவிற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு சென்றதையும் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டும். மீண்டும் அடுத்த கட்டமாக ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு கவுன்சில் குழு கூட்டமும் மீண்டும் இந்த வரும் நாட்களில் நடைபெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவின் சார்பாக ஒரு கோரிக்கை என்பதும் ஒரு தீர்மானம் என்பது அங்கு முன்வைக்கப்படலாம். பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு வாக்கெடுப்புகள் அதில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதிகாரிகள் மட்டத்தில் கூறப்பட்டுள்ளது. உலக நாடுகளின் தலைவர்களை தனித்தனியாக பேசுவது மட்டுமல்லாமல் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த பாதுகாப்பு கவுன்சிலில் இருக்கக்கூடிய பெர்மனன்ட் மற்றும் நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ் உறுப்பினர்கள் நாடுகளுடனும் தனித்தனியாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பேசி இந்த ஆபரேஷன் சிந்தூர் தொடர்பான பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறது. அதனுடைய அவசியம் என்ன என்பது குறித்த விளக்கங்களையும் அவர்கள் வழங்கியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் மிக முக்கியமாக துருக்கி நாட்டினுடைய ஒரு இடையேயான, இந்தியா மற்றும் துருக்கி இடையேயான ஒரு ராஜாங்க ரீதியிலான அந்த நல்லுறவு என்பது இதற்கு மேல் எவ்வாறு இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் அதே சமயம் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் நேற்று அதற்கு முந்தைய நாள் கண்டறியப்பட்ட அந்த ஒரு ட்ரோன் தாக்குதல்கள் மூலம் கண்டறியப்பட்ட அந்த டெப்ரீஸ், அதாவது ட்ரோன்களுடைய உதிரி எஞ்சிய பாகங்களை பொறுத்தளவில் அந்த ட்ரோன்கள் துருக்கி நாட்டில் தயாரிக்கப்பட்ட அஸ்கார் ரக ட்ரோன்கள் என்பதையும் இந்திய ராணுவம் கண்டறிந்துள்ளது. இதன் அடிப்படையில் துருக்கி மற்றும் இந்தியா இடையேயான அந்த ஒரு ராஜாங்க ரீதியான உறவு என்பது இனிமேல் எப்படி இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வியும் தற்பொழுது எழுந்துள்ளதையும் மிக முக்கியமாக பார்த்து வருகிறோம். தேவா.